நடக்கும். நான் எப்பவுமே யோசிப்பேன். இந்த வீட்ல ஒழுங்கா குடும்ப ஜெபம் பண்ணியிருந்தா, தனிப்பட்ட ஜெபங்கள் இருந்தா, இப்படி சத்தம் கேட்குமா? இப்படி சண்டை போடுவாங்களா? இப்படி இப்படி கத்திட்டு இருப்பாங்களா? இதுக்கு எல்லாமே காரணம் வீட்டுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குதுங்க. இந்த ரகசியத்தை மறக்காதீங்க. இதுதான் அந்த குடும்ப ஜெபம். கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர். அந்த கட்டுறதுக்கு நம்மலாம் ஒரு மேஸ்திரிகளாக, அங்க ஒரு சித்தாளர்களாக, அங்க வேலை செய்கிறவர்களாக நம்ம இருந்தோம்னாக்கா அழகா கட்டிட்டே இருப்போம் வீட்டை. ஆமா. அப்பா அம்மாவை பிளேம் பண்ணாதீங்க. அம்மா அப்பாவை பிளேம் பண்ணாதீங்க. கணவன் மனைவியை பிளேம் பண்ணாதீங்க. மனைவி கணவனை பிளேம் பண்ணாதீங்க. 2 பேரும் சேர்ந்து யூ ஆர் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ். 2 பேருமே ஒரு ஒரு பிள்ளைகளை கரையேற்றி விடுற வரைக்கும், ஒரு பிள்ளைகளை கரையேற்றி விட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க நல்லா நம்மள மாதிரியே அவங்க செட்டில் ஆகிற வரைக்கும் அவங்க வீடுகளில் இந்த பழக்க வழக்கங்களை கொண்டு போகணும். நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அவங்கள கல்யாணம் ஆகிட்டு அப்படிதான் சண்டை போடுவாங்க. அவங்க கத்துக்கிட்டு போறாங்க. இதை கத்துக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள கணவன் சண்டை போட்டா இப்படிதான் சண்டை போடணும் சொல்ல முடியும், மனைவி சண்டை போட்டா இப்படிதான் சண்டை போடணும் சொல்ல அவங்க கத்துக்கிட்டு போறாங்க. ஸோ எதை நம்ம இன்னைக்கு வீட்டுக்குள்ள சொல்லித்தரோம்? கர்த்தர் வீட்டை கட்டி கொண்டிருக்கிறாரா?